இன்றைய முரளியின் கேள்வி பதில்கள். முதல் கேள்வி, எது புத்திக்கான உணவு? பாபா சொல்றாரு, ஞான சிந்தனை தான் புத்திக்கான உணவு. புத்திக்கான உணவு எது? ஞான சிந்தனை தான் புத்திக்கான உணவு. ஆகையால் போகும்போதும் வரும்போதும் ஞானத்தை சிந்தனை செய்ய வேண்டும். அதனால எப்பவுமே உங்க புத்தியில என்ன இருக்கணும்ட்டார் பாபா? ஞானம் சொட்டிக்கிட்டே இருக்கணும். போகும்போதும் வரும்போதும் ஞான சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கணும். 2வது கேள்வி, இப்போது நாம் என்னவாகிக் கொண்டிருக்கிறோம்? இப்பொழுது நாம் என்னவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம்? மாஸ்டர் நாலேஜ் ஃபுல்லாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். தினமும் பாபா நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு? எவ்வளோ ஞானம் கொடுக்கிறார். ஆகில மாஸ்டர் நாலேஜ் ஃபுல்லாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். 3வது கேள்வி, பிரம்மா பாபா சிவ் பாபாவுக்கு என்னவாக இருக்கிறார்? லேண்ட் லார்ட், அதாவது ஓனர், மற்றும் லேண்ட் லேடி, அதாவது பாபா சொல்றாரு லேண்ட் லார்டாகவும் இருக்கிறாரு, பாபாவுக்கு அவர் ஓனராகவும் இருக்கிறாரு, மற்றும் லேண்ட் லேடி, அதாவது லேடி ஓனராகவும் இருக்கிறார். வீட்டுக்கு ஓனராகவும் இருக்கிறாரு, வீட்டுக்காரர் அம்மாவாகவும் இருக்கிறார். 4வது, எது நினைவு இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம்? எது நினைவு இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம்? நமக்கு ராஜயோகம் கற்பித்து சொர்க்கத்துக்கு செல்வதற்கு தகுதியானவராக ஆக்குகிறார். இப்பொழுது 84 பிறவிகள் முடிவடைந்து விட்டது. இப்போது நாம் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது கூட நினைவில் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்போம். 5வது, யார் சதா வெற்றி அடையக்கூடிய வெற்றி மூர்த்திகள்? பாபா சொல்றாரு, மகா வீரராகி ஒவ்வொரு எண்ணத்தையும் சொரூபத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் சதா வெற்றி அடையக்கூடிய வெற்றி மூர்த்தி ஆவார்கள். 6வது கேள்வி, எப்பொழுது வெற்றி கொடி பறக்கும்? எப்பொழுது வெற்றி கொடி பறக்கும்? என்னென்ன விசேஷ எண்ணம் எண்ணுகிறீர்களோ, என்னென்ன விசேஷ எண்ணம் எண்ணுகிறீர்களோ அல்லது நினைக்கிறீர்களோ அதில் உறுதியாக இருங்கள். எண்ணிய உடனே அந்த சொரூபமாகி விடுங்கள். அப்பொழுது வெற்றி கொடி பறக்கும். fill in the blanks. First, இந்த நேரத்தில் உங்களது புத்தியில் டேஷ் உள்ளது. என்ன ஞானம்? இந்த நேரத்தில் உங்களது புத்தியில் முழு மரமும் உள்ளது. 2வது, டேஷ் செய்யும் போது கூட பாபாவை நினைவு செய்து டேஷ் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கர்மம் செய்யும் போது கூட பாபாவை நினைவு செய்து சத்தோ பிரதான் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். 3வது, டேஷ் ஜொலிப்பு இருந்தால் மகிழ்ச்சியான மலர்ந்த முகம் டேஷ் வேலை செய்யும். முகத்தில் குஷியின் ஜொலிப்பு இருந்தால் மகிழ்ச்சியான மலர்ந்த முகம் விளம்பர பலகையின் வேலை செய்யும். 4வது,
யாராவது நெகட்டிவ் ரூபத்தில் வந்தாலும் நீங்கள் டேஷ் மூலம் மாற்றி விடுங்கள். யாராவது நெகட்டிவ் ரூபத்தில் வந்தாலும் நீங்கள் பாசிட்டிவ் உள் உணர்வின் மூலம் மாற்றி விடுங்கள். 5வது, பரமாத்மா டேஷ் 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 ஆவார். பரமாத்மா சத்தியமானவர், சைத்தன்யமானவர், ஞானக்கடல் ஆவார். அச்சா. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.